உசுரே நீதானே பத்தல சார் சார் எஸ்எஸ்சி நிறைய குடுங்க சார் சார் என்ன சார் சார் ப்ளீஸ் சார் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தலைவா சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கு நிறைவா போற்றி வேற லெவல் எல்லாருமே படத்துல செம்மையா பண்ணிருக்காங்க அப்படியே படத்தை வந்து மாஸ் காட்டியிருக்காரு எல்லாருமே கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க மறுபடியும் நான் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் போறோம் அடுத்த ஷோ ரேட்டிங் வந்து 5 க்கு எவ்வளவு தருவீங்க எனக்கு படம் பிடிச்சிருக்கு அதனால நான் 10 தருவேன் வயலன்ஸ் பிடிக்காதவங்க கொஞ்சம் படத்தை அவாய்ட் பண்ணிருக்கேன் பட் தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாரும் படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க அவ்வளவுதான் ஸ்டேட்மென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு புரியல உங்களுக்கு என்ன சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு படம் ஃபுல்லுமே பிடிச்சிருந்தது நல்லா இருந்தது படத்துல காமெடிலாம் அங்கங்க வந்து ஜோக்லாம் வச்சிருக்காரு அதுவும் செமையா பிரகாஷ் ராஜோட ஆக்டிங் எப்படி பிரகாஷ் ராஜ் வந்து சீன்ஸ் கம்மியா தான் வராரு அவர் வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு சைலண்டா நின்னு இந்த சீன்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி ப்ளே பண்ற ஒரு கேரக்டர் பேஸ்டான கேரக்டர் செல்வராகவன் சாருக்கும் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பேஸ்டு ரோல் தான் ஸோ மெயின் வந்து அவங்க 4 பிரதர்ஸ் தனுஷ் வந்து சாரி 3 பிரதர்ஸ் ஒரு பண்ணிட்டேனா சாரி சரி ஓகே இன்னொன்னு வந்து அவரு படத்தை எப்படி ஆரம்பிச்சிருப்பாரோ அதே மாதிரி முடிச்சிருப்பாரு தனுஷ் அப்ப படம் சூப்பரா இருக்குப்பா ஓகேவா அவரோட கேரியர்ல 50வது படத்துல யாரையுமே நம்பி ஒப்படைக்காம தன்னை கூட்ட கல்கி ஆட்டம் ஓகேவா இந்த எல்லா படத்தையும் ஓவர் டேக் பண்ணி இந்த 50வது படம் கண்டிப்பா அவர் வந்து பிலிம்பேர் அவார்டு வாங்குவாரு ஏன்னா அந்த மாதிரி அவார்டு வாங்குற மாதிரி படத்தை தரமா எடுத்திருக்காங்க மொத்த சிவனும் சேர்த்து வீட்டுல ஒரு சூப்பர் ஸ்டாரோட சேர்த்து ஓகேவா அவரே சொல்லிட்டாரு என்னோட குரு யாருதான்ட்டு அதே மாதிரி அவரோட குரு தானே என்னோட குருவும் அதனால என் தம்பிக்கு தனுசு தம்பிக்கு இந்த படம் வந்து அந்த 6 சிவனும் சேர்த்து 7வது சிவனா ரகுமான் சாரும் வந்து கை கொடுத்து இந்த 50வது படம் அவரோட கேரியர்லயே சினிமாவுக்கு உண்டான ஃபுல்பில் வந்தது உண்டான எல்லா சாதனையுமே அவரு முறியடிச்சிட்டாரு அதாவது வென்றுட்டாரு ஓகேவா அதான் ராயன் வந்து காத்தவரானே தான் வரோம் ஏன்னா எங்களுக்கு நடக்கிற கொடுமையை வந்து நடக்கிறப்ப ராவணனா மாறினா தான் ஓடுவானுங்க அதை தான் சொல்லியிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை ஆமா வயலன்ஸ் இருக்கதாண்டா செய்யும் உன் வீட்டு அக்கா தங்கச்சி அவனாவது ரேப் பண்ணி உன் அண்ணன் தம்பியோ உன 2 பேரும் குத்துனானா வயலன்ஸ் வரதான் செய்யும் வயலன்ஸ் வராம எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம புத்தரா காந்தியா தான் இருக்கணும் ஓகே புத்தருக்கு அதான் பெரிய ஆம்பளை தைரியசாலி அவனை இங்க வந்து போட சொல்லு போட்டேன் நான் அப்படி போட்டிருக்காரு செம்மையா போட்டிருக்காரு 2 ரவுடியில ஒரு ரவுடியா வந்து போட்டிருக்காரு நல்லா இருக்கு ஓகேவா மியூசிக் அதான் சொல்றேன் 6 சிவன்ல சேர்த்து இன்னையோட அவங்க வீட்டுல 7வது சிவன் ஏஆர் ரகுமான் சார் ஓகேவா 6 சிவனுக்கு அப்புறம் 7வது சிவன்டா ஏஆர் ரகுமான் சார் சூப்பரா பண்ணிருக்காரு அவர் மியூசிக் போட்டதாலதான் இந்த படம் வேற லெவல் ஓகேவா ஆமா அவரோட மேக்கிங் நல்லா இருக்கு அவரோட பேக்கிங் நல்லா இருக்கு அவரோட கேரக்டரிங் நல்லா இருக்குது அவரு தன்னை இப்ப மாத்திக்கிட்டாருடா அவரு இப்ப ரொம்ப நல்ல பையனா மாறிட்டாரு இனிமே நல்லவராவே போடுங்க ஏதா உசுரே நீதானே கடலாக வருவேனேன்னு போட்டிருக்காங்க ஓகேவா அவரு நல்ல மனிதரா நடிச்சிருக்காரு அவரு ஒரு அடைக்கலம் கொடுக்கற கூடிய இப்ப நம்ம தட்டு மாதிரி கீழே உழுவுறப்ப ஒருத்தன் கை கொடுத்து காப்பாத்துவான் இல்லையா அந்த காப்பாத்துற நல்லவரா பண்ணிருக்கிறாரு சூப்பரா இருக்கு இப்ப செல்வராகவன் சாருக்கு நான் தெரிவிப்பது என்னவென்றால் மில்டன் அந்த டைரக்ஷன்ல இருக்கிற ஒரு தம்பி வந்து ராஜேஷ் அவரை வந்து ஒரு படத்துக்கு புக் பண்ணிருக்கிறாரு கதாநாயகரா ஓகேவா சூப்பர் வேற எனக்கு பிடிச்ச சீனு அந்த பொண்ணு எடுக்கிற களை எடுக்கிற சீனு தப்பு பண்றவன எந்த இடத்துல தப்பு பண்ணி அந்த இடத்துல களை எடுக்கிற அந்த சீனு அப்புறம் வந்து இவரு தான் தம்பிங்களே துரோகியா போயிட்டாங்கன்னு அவரு களை எடுக்கிற சீனு அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஓகேவா கதையை சொல்லிட்டேன்னா நீங்க போட மாட்டீங்க அதான் வச்சு பழிக்கு பழி வாங்கிட்டோன்னு அவர் ஆடியோ லான்ச்ல சொல்லிட்டாருல்ல ஆமா ஆனா எனக்கு வந்து செல்வராகவன் சார் நடிப்பு எஸ் சூர்யா சார் நடிப்பு அதுக்கப்புறம் என் தனுஷ் சார் நடிப்பு 3மே சிறப்பா இருக்கு ஓகேவா வேற தனுஷ் சார் டைரக்ஷன் நல்லா இருக்குது அவர் வந்து இப்ப மலையாள படத்துல தான் எல்லாருக்குமே பேஸ் கொடுப்பாங்க அப்படிங்களா அது மாதிரி எல்லாருக்குமே தனித்தத்துவமாக ஒவ்வொருத்தருக்கும் அவரோட கேரக்டரை வந்து நல்லா படைச்சு கொடுத்துருக்காரு அருமையான டைரக்டர் 50வது படத்துல அருமையான டைரக்டர் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேவா ஆமா ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் ஃபேமிலியா இருக்க போய் தானே ரவுடி எல்லாம் உள்ள வரான் தாங்க ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக தானே ஒரு ராவணன் உள்ள இருந்து இறங்கி வரான் ராயங்குள்ள இருந்து காத்தவராயங்குள்ள இருந்து ஒரு ராவணன் வரானா தான் குடும்பத்துல ஒரு தப்பு நடக்கிறப்பதான் இறங்கி வராரு அது வரைக்கும் அவர் அமைதியா சிவனாட்டம் சிவசிவான்னு போய்கிட்டே இருக்கிறாரு ஓகேவா அசுரன்லாம் வேஸ்ட்டுடா
கோச்சுக்காதீங்கடா, அவர் ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாரு. அசுரனை தூக்கி சாப்பிட்டுட்டாரு, பவர் பாண்டியை தூக்கி சாப்பிட்டுட்டாரு, வடச்சென்னையை தூக்கி சாப்பிட்டுட்டாரு. ஏன்னா இந்த 3 படம் எனக்கு ஃபுல்லாவே மெமரியா கதை இருக்கும். இது வந்து அந்த 3 படத்தையும் பிரேக் பண்ணி இது வந்து அவரோட 50வது படம். அப்படி ஒரு அதான் அந்த பிஜிஎம் அந்த மியூசிக்கு அடிச்சு தூள் கிளப்பிட்டாங்க. அதனால வந்து சூப்பர். ஓகேவா? காளிதாஸ், துஷாரா அதான் காளிதாஸ் அவங்க தம்பிங்களா தம்பிங்களா பண்ணவங்க, அதான் துரோகிங்க. அதனால அதுங்களை பத்தி பேச வேணாம். ஓகேவா? அதான் தம்பி, அதான் தம்பிங்களே தனக்கு துரோகியா மாறுறப்பதான் உள்ள இருந்து ராவணன் வரான். ஓகேவா? மத்த எவன் அடிச்சாலும் அடி வாங்கிட்டு அவனுக்கு திருப்பி கொடுத்துடலாம்டா. தனக்குள்ள இருக்கிற துரோகத்தை சொல்றப்ப தாண்டா ஃபீலிங்கே வரும். அதுதான் உணர்வு. உணர்ச்சி வேற, உணர்வு வேற. உன்னை குத்துறப்ப கூனா வலிக்குதுன்னா அது உணர்ச்சி. ஓகே, உணர்வுன்றது உள்ளார இருந்து ஒருத்தர் அழுக வைப்பான். அதுதான் அது எம்ஜிஆர் சொன்னது. ஓகேவா? பிரகாஷ் ராஜ் அருமையான போலீஸ்காரரா வந்தாரு. என் செல்லம் என் கூடயே வந்துச்சு, காலையில என் கூடயே படம் பார்க்க வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகேவா? ஆமா, நான் வந்து வேற தேட்டர்ல பார்த்தேன். 4 தேட்டர் ஓடுதுல்ல, அதுல நான் ஒரு தேட்டர்ல பார்த்தேன். ஒரு சின்ன தேட்டர்ல பார்த்ததுக்கே இவ்வளவு எஃபெக்ட். அந்த மெயின் தேட்டர்ல பார்த்தா இன்னும் எஃபெக்ட் அதிகமாயிருக்கு. பத்தல சார் எஸ்எஸ்சி நிறைய குடுங்க சார் என்ன சார் ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சார் என்ன சார், யார் சார் அது, சார் வாங்க சார் பேசலாம் சார். ஸோ ஃபன்ஃபில்ட் மூவி, ஓரளவு சூப்பரான மூவி. ராயன் அந்த பிஜிஎம்ல இருந்து நான் வெளியே வரல. கிளைமேக்ஸ் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே கம்ப்ளீட்டா என்ன வந்து பெஞ்சில் ஏறி உட்கார வச்சுச்சு. அதான் சொல்லுங்களேன், ஒரு நடிகருக்கு தான் வந்து ஒரு ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியும் அப்படின்ற மாதிரி. அதோட பெஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா இப்ப வந்து புரிய வச்சுக்கான்னு சொல்லணும். நிறைய டைரக்டர்ஸ் மிஸ் பண்ற ஒரே லேக் என்னன்னா, ஆடியன்ஸ் பாயிண்ட் எது பல்ல பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த படத்தெல்லாம் ஓவராலா முடிச்சு எடுத்து கொடுக்கும் போது அந்த ஃபீமேல்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கலாமோ, ஃபீமேல்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம், ஏன்னா அவங்களும் இறங்கி செஞ்சிருந்தா இன்னும் மாசம் இருக்குமோ. துஷாரா செஞ்சாங்க, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு சில இடத்துல அவங்க அண்ணனும் இறங்கி செஞ்சிருக்கலாம், அதுவே இன்னும் நல்லா இருந்திருக்கும். யாருடா வில்ல அப்படின்ற மாதிரி அதுவே இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மேபி அந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறாங்க. மேபி தேவையில்லாத மாதிரி தோணிருக்கும். அவங்க அண்ணன் ரொம்ப சாஃப்டாவே காமிச்சிருப்பாங்க. என்ன பொறுத்தளவு ஒரு ராவான ஒரு அசுரன், அவ்வளவுதான். ஒரு அசுரன் தான் அந்த படம். மோரோவர் வந்துட்டு ரஹ்மான் வேற மாதிரி ஒரு ஆயா அந்த மாதிரி. அது என்ன பாட்டுறாரு, ஐயோ மண்ணில் வர மாட்டேங்குது. அந்த ரஹ்மான் பாடுவாரடா, ஐயோ பிஜிஎம். அதேதான் ரெடியா ஓகே. அந்த வெளில வர மாட்டேங்குது. உசுரே நீதாடே நீதாடே, அதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது. தனுஷ் தான் உசுரு, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. அவ்வளவு இருக்கு. கண்டிப்பா தெரியல, போய் பாருங்க. மோரோவர் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்துச்சு. எனக்கு ஒரு லாக் கூட தெரியல. இந்த வாரத்தோட பெரிய ஒரு வேட்டு வச்சுட்டீங்க, அவ்வளவுதான்.